Hello everyone, welcome back to the new video. நம்ம வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம் முடிஞ்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு இல்லையா? வெக்கேஷன்ல நல்லா தான் வண்டி ஓடி இருக்கும். எல்லாருக்கும் நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். புதுசா வண்டி போட்டவங்களும் புதுசா வெக்கேஷன் டைம்ல வண்டி போட்டு ஓட்ட ஆரம்பிச்சவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். இந்த வெக்கேஷன் டைம்ல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் இருக்கும்போது இதுதான் நம்ம ஃபீல்டு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இனிமேல் தான் தெரியும். நிறைய பேர் அப்ப கூட கேட்டாங்க ஏர்னிங்ஸ் எல்லாம் எப்படி வருது, நீங்க ஏர்னிங்ஸ் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு ஒரு ஏர்னிங்ஸ் வீடியோ போடுங்க, ஏர்னிங்ஸ் எல்லாம் எவ்வளவு வருது, எந்தெந்த டாக்ஸி எல்லாம் இருக்கு அப்படின்லாம் பற்றி கேட்டாங்க. நம்மளை யோசிச்சா ஆமா ஏர்னிங்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னாக்கா எல்லாருக்குமே வண்டி போட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருதுன்றது. பீக் டைம்ல இருக்கிற மாதிரி நார்மல் டைம்ல இருக்கிறது இல்லையா? அதனால வெக்கேஷன் டைம்ல ஓரளவுக்கு நல்லா தான் ஓடிச்சு. இந்த வெக்கேஷன் டைம்ன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த 8ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா இந்த பக்ரீத் பண்டிகை இருந்துச்சு, அதுக்கெல்லாம் முகூர்த்த நாள்கள்லாம் இருந்துச்சு. அதோட வெக்கேஷன் ஸ்கூல்கள் சில ஸ்கூல்லாம் 9ஆம் தேதிக்கு மேல திறக்கிற ஸ்கூல்லாம் இருந்துச்சு. அதனால அந்த எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அந்த வெக்கேஷனு. அந்த எக்ஸ்டென்ஷன்ல கொஞ்சம் நல்லாவே ஓடி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம மே மாசம் ஃபுல்லாவே நம்ம கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். ஹவுஸ் ஸ்டேஷன் புக்கிங்ல தான் இருந்தோம். ஆனா போன மாசம் நம்ம ஊபரை ஓலை எதுவுமே ஓட்டலை. இந்த மாசம் தான் வந்து ஓட்ட ஆரம்பிச்சு. நான் 3ஆம் தேதி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டினது தான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன். எவ்வளவு ஓடி இருக்கு, என்ன ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். வெல்கம் டு திஸ் வீடியோ. அதாவது நான் ஒரு 20 இயர்ஸா இந்த டாக்ஸி ஃபீல்ட்லயே வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் பல வாட்டி நினைச்சிருக்கேன் இந்த ஃபீல்டு விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில டைம்ல ஓட்டம் இல்லாத டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் கடுப்பா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு புக்கிங்ஸ் இருக்காது, இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த ஃபீல்ட்ல சில டைம் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வராது. அந்த நேரம் பார்த்து வண்டியும் சொதப்போம், ஏதாச்சும் ஒரு வேலை வச்சிரும் வண்டி. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வரும்போது நம்ம இந்த ஃபீல்டு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லையா, மாத்திடலாமா அப்படின்றலாம் மைண்ட் செட் வரும். ட்ரை பண்ணுவோம். ஆனா என்னதான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நம்மளோட மைண்டு எனக்கு இது வரைக்கும் மாறினதே கிடையாது. இதுல பெருசா சம்பாதி நிக்காது அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம திருப்பியும் அதே வேலை தான் செய்யறோம். இன்னும் 20 இயர்ஸுக்கு மேல நம்ம இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறோம். நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் மாறதுக்கு. புதுசா இப்போ கூட யோசிப்போம், இடையில எல்லாம் யோசிப்பேன் வேற ஏதாவது தொழில் தொடங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம ரொம்ப அலையிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வரல அப்படின்ற போது நம்ம யோசிக்கிறது நியாயமான விஷயம்தான். இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதை சொன்னேன், அவ்வளவுதான். இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் கிடையாது. நீங்க வந்து ஓட்டி பாருங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வண்டி போட்டு புதுசா இந்த ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் அவங்க சந்திச்சிருப்பீங்க. நல்லா வண்டி ஓடி இருக்கும், ஹவுஸ் ஸ்டேஷன் கிடைச்சிருக்கும், லோக்கலா இருந்தாலும் ஓரளவுக்கு ரெண்ட் அதிகமா கொடுத்துருப்பாங்க. அந்த நிலைமையில உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஜாலியா தான் இருந்திருக்கும். அந்த வெக்கேஷன் முடிகிற கண்டிஷன்ல கொஞ்சம் பக்ரீத் அந்த மாதிரி நல்ல முகூர்த்த நாள்ல இருந்ததுனால கொஞ்சம் பீக்கா முடிச்சிச்சு. இந்த ஒரு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஒரு வீக். அந்த ஒரு வாரம் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா இருந்திருக்கும். அந்த டைம்ல ஊருக்கு போனவங்களுக்கு எல்லாம் பெரிய லோஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த லாஸ்ட் வீக்கெண்டு நம்ம ஓட்டுனது எவ்வளோ அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல காட்ட போறோம். அதாவது நம்ம ஊருக்கு போயிட்டு ஒரு 3ஆம் தேதி தான் வந்திருந்தோம். ஒரு 10 days ட்ரிப் இருந்தது கேரளாவுக்கு. அந்த ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம 2ஆம் தேதி 3ஆம் தேதி காலைல தான் வந்தோம். 3ஆம் தேதி லீவு. அப்புறமா 4ஆம் தேதியிலேருந்து சண்டே வரைக்கும் ஓட்டுனது தான் இந்த வீடியோல காட்ட போறோம். அதாவது நம்ம எப்பவுமே பார்த்துக்கிங்கன்னா நான் எப்படி ஓட்டுறது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 11 o'clock to 11 o'clock ஓட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நான் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம். டெய்லி நம்ம ஓட்டுறதை விட்டுட்டு, ஏன்னா வெயில் அதிகமா இருக்குல்ல, டெய்லி நம்ம உட்காந்து ஓட்டினாக்கா நம்மளுக்கு உடம்புக்கு செட் ஆகாது. அதனால நான் யோசிச்சேன் ஒரு 24 hours மாத்தி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது 24 hours இன்னைக்கு வேலை செய்யறதுனாக்கா 24 hours ஒர்க் பண்ணுவோம், நாளைக்கு லீவு. வண்டி சும்மா தான் நிற்கும், வேற டிரைவர்லாம் மாற்றி ஓட்டுறது கிடையாது. வண்டி சும்மா தான் நிற்கும், அதுக்கு அடுத்த நாள் ஓட்டுறது. இதெல்லாம் முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த அளவு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் தான் இது. ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற வேண்டி இருக்கும். 24 hours ஒர்க் பண்ணிட்டு நீங்க நைட்டு வண்டியோ இல்லை படுத்து தூங்கலாம், இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அது செட் ஆகாது. 24 hours ஒர்க் பண்றதுனாக்கா ஃபுல் ஃபிளட்ஜா ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை செய்யணும். நம்ம ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ தெரியல, யாரோ சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, 9 மணி நேரம் அல்ல 10 மணி நேரம் ஆக்க போறாங்க ஒர்க்கிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 60 மணி நேரம் ஒர்க்கிங் டைம் வீக்லி அப்படின்னு இன்ஃபோசிஸ் ஓனர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இன்ஃபோசிஸோட சிஇஓ அவரு சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா 70 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் நம்மளால ஏதாவது கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரிதான் நம்மளும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு 100 மணிக்கூர், அதாவது 100 மணி நேரம். ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 164 மணி நேரம் இருக்கு. நம்ம ஒரு 100 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு
ட்ரை பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கண்டிப்பா வரும். அதாவது 100 மணி நேரம்னு பாத்தீங்கன்னா நீங்க இடையில ரெஸ்ட் எடுத்துட்டுலாம் பண்ணக்கூடாது. 100 மணி நேரம் வேலை செய்யுதுன்னா ஃபுல்லா ஃபிளெஜ்ல ஒர்க் பண்ணணும். மீதி 64 மணி நேரம் நீங்க லீவ்ல தான் இருப்பீங்க. ஃபுல் ஃபிளெஜ்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். உங்களுக்கு புக்கிங் வருதுன்னாக்கா ஜாலியா ஓட்டலாம். புக்கிங் வரலன்னாக்கா நம்ம வண்டியில உட்காந்து வெக்ஸ் ஆகத்தான் செய்யும். சரி, அப்படி ஓட்டினதுல லாஸ்ட் வீக்ல நல்லா தான் இருந்துச்சு. அதோட ஏர்னிங்ஸ் என்னன்னு நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். அதுல நம்ம பாருங்க 3ஆம் தேதினா நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அன்னைக்கு ஓட்டல. 4ஆம் தேதி பாருங்க, 4ஆம் தேதி ஓட்டி இருக்கோம். 4ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா 3765 ரூபாய் ஓடி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராபிடோல 2360, ஊபர்ல 868, யாத்திரையில 536 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்பிலேயே எடுத்திருக்கேன் புக்கிங். அந்த மாதிரி எடுத்தனாலதான் கொஞ்சம் அந்த 3600 சம்திங் 765 ரூபா ஓடி இருக்கு. அது அப்படியே 24 ஹவர்ஸ் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வருது இல்லையா, அடுத்த நாள் காலையில நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டியூட்டி இருந்ததுனால அது ஒரு 800 ரூபாய் அது ஆட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அந்த 800 ஓட்டினது லீவு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, யாத்திரை 422, ஊபர்ல பாத்தீங்கன்னா 5290 ரூபாய் ஓடி இருக்கு. அன்னைக்கு ஓட்டிட்டு மறுநாள் காலையில, அதாவது 12 மணிக்கு 4 மணிக்கு மேல யாத்திரையில 253, ராபிடோல 1250. இந்த 2வது நாள் பார்க்கும்போது நம்ம ஒரு 10 மணிக்குள்ள எல்லாம் வீட்டுக்கு 8 மணிக்குள்ள எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் தான். 3வது 24 ஹவர்ஸ் பாருங்க, 6250 ரூபா ஓடி இருக்கு. அதுல ராபிடோல 4943 ரூபா, ஊபர்ல 1317 ரூபாய் ஓடி இருக்கு. 2ல தான் இருக்கு. யாத்திரையில புக்கிங் எடுக்கல, அது சண்டேன்றதுனால. அதுல சண்டே மண்டே காலையில பாருங்க, காலையில 759 ரூபா ராபிடோல ஓட்டிட்டு நான் 6:30 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேன். இதுதான் என்னோட ஏர்னிங். பாத்தீங்கன்னா இந்த 3 24 ஹவர்ஸ் ஓட்டினதுல 18,800 ரூபாய் நம்ம டோட்டலா கவர் பண்ணியிருக்கோம். 18,803 ரூபாய் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது 3 24 ஹவர்ஸ். அதாவது ஒரு வாரத்துல நம்ம எப்படியும் ஒரு 4 24 ஹவர்ஸ் டியூட்டியாவது பார்க்கணும். அப்பதான் நம்மளோட 20,000க்கு டார்கெட் தாண்டி போக முடியும். இது நம்மளுக்கு நல்ல பீக் அவர் முகூர்த்த டேஸ் இருந்ததுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த மாதிரி ஓடி இருக்கு. இல்லைன்னாக்கா நம்மளுக்கு ஒரு 5,000 ரூபாய் நம்ம டார்கெட் வச்சுட்டு 24 ஹவர்ஸ் ஓட்டணும். 5,000 ரூபாய் ஆகிற வரைக்கும், இப்ப நான் 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக 5,000 ரூபாய் எப்போ ஓடுதோ அது 10 மணிக்கு மேல ஆனாலும் சரி ஓட்டிட்டு தான் வந்து அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்கணுமே தவிர, நம்ம டார்கெட் ஓட்டாம 3,500 ரூபாய் 4,000 ரூபாய் ஓட்டிட்டு வந்தேன்னாக்கா 24 ஹவர்ஸ் ஓட்டினதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இதுல வீக்லயே நம்ம ஊபர் ஆப்ல போய் காமிக்கிறேன். ஊபர் ஆப்ல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் 4th அன்னைக்கு 800, 6th அன்னைக்கு 5,200, 8th அன்னைக்கு 1,317, மொத்தமா 7,475 ரூபா தான் ஊபர்ல ஓட்டி இருக்கு ஒரு வாரத்துல. அந்த 3 நாள்ல மாத்தி 3 24 ஹவர்ஸ் ஓட்டி இருக்கு இல்லையா, அதுல ஓட்டி இருக்கிறது. அடுத்து ராபிடோல எப்படி இருக்குன்னு பாருங்க. ராபிடோல எவ்வளவு ஓட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ராபிடோல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மண்டே 753 ரூபா ஓட்டி இருக்கு பாருங்க. சண்டே 24 ஹவர்ஸ் ஓட்டி இருக்கா. சண்டே ஓட்டினதுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த லாஸ்ட் வீக் ஓட்டினது பாருங்க 8,558 ரூபாய் ஓடி இருக்கு. இந்த 759 ரூபாவும் ஆட் ஆகி வரும். ஏன்னா அது மண்டே காலையில நெக்ஸ்ட் வீக்ல வரதுனால அப்படி காமிக்குது. அது நம்ம ஒரு நாள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாட்டர்டே 1,250. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்ல காமிச்சது தான். இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு கிளாரிட்டிக்காக தான். நம்ம எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்ல யார் வேணாலும் டைப் பண்ணி வைக்கலாம் இல்லையா, அதனால அப்படி காமிச்சேன். இது காமிக்கிறேன். இல்லைன்னாக்கா இது தேவையில்லை. இது நம்ம மந்த்லி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்த் எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியும். இந்த மந்த் மீன்ஸ் 3 24 ஹவர்ஸ் ஓட்டினதுல ராபிடோல எவ்வளோ ஓட்டி இருக்கு அப்படின்றது தெரியும். மந்த்லி எவ்வளோ போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 9,317, அதாவது 9,317 ரூபாய் ஓட்டி இருக்கு ராபிடோல மட்டும். அடுத்தது யாத்திரையில எவ்வளோ ஓட்டி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். யாத்திரையில கம்மி தான். யாத்திரையில புக்கிங் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. 1,211 ரூபா தான் இந்த 3 24 ஹவர்ஸ்லயுமே ஓட்டி இருக்கு. 3 புக்கிங் தான் எடுத்திருக்கேன். அதுல 4ஆம் தேதி ஒரு 500 ரூபாய், 422 ரூபா, 536 ரூபா ஓடி இருக்கு. அதுக்கு அடுத்து 6ஆம் தேதி ஒரு அமௌண்ட் ஓடி இருக்கு 422. சாட்டர்டே அன்னைக்கு 253. 3 புக்கிங் தான் ஓட்டி இருக்கு நம்ம யாத்திரையிலயும். இது இந்த மாதிரி நம்ம 3ல மிக்ஸ் பண்ணி ஓட்டி இருக்கோம். அது ஒரு கிளாரிட்டியா தான் நம்ம 2வது இந்த ஆப்புங்கள்ல ஓட்டினது காமிச்சிருக்கு. இதுல நம்மளுக்கு 18,000 ரூபாய் நம்ம டோட்டலா ஓட்டிருக்கு. 18,000 எவ்வளவு சொன்னீங்க, 800 ரூபாவா, அது சொன்னேன் இல்லையா. 18,800 ரூபாய் நம்ம 3 24 ஹவர்ஸ் ஓட்டிருக்கு. அதுல ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு 7,200, ஒரு நாளைக்கு 7,000, ஒரு நாளைக்கு 4,600 அந்த மாதிரி ஓடிடுச்சு. அந்த மாதிரி நம்ம 7,000 ஓடுறதுன்றது பீக்கு தான். பீக்ல ஓட்டுறது தான். இதுக்கு மேல கூட ஓட்டலாம். நம்மளால ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்காம ஓட்டினாக்கா 7,500 கூட, 7,500 8,000 கூட ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. இதுல நம்மளுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னாக்கா 240 கிலோமீட்டர் ஓடிச்சு. அது 4,700 ரூபாய்க்கு. 2வது நாள் 7,200 ஓடினதுக்கு 405 கிலோமீட்டர் ஓடிச்சு.
மூணாவது நாள் 380 கிலோமீட்டர் 7000 ரூபாய்க்கு ஓடிச்சு. மொத்தம் 1025 கிலோமீட்டர் நம்மளுக்கு ஓடி இருக்கு. ஆவரேஜா நம்மளுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 3.5 rupees per kilometer கேஸ் ஆகுது. அதாவது 3587, அதாவது 3600 வச்சுக்குவோம். 3600 ரூபாய் நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆயிருக்கு. கேஸ் எக்ஸ்பென்ஸ் தான் நம்மளுக்கு மெயின். அதுல நம்மளுக்கு 18,860, 18,800, அதுல இருந்து 3600 ரூபாய் மைனஸ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு 15,260 ரூபா நம்மளுக்கு நெட் இன்கமா நின்றுருக்கு. இதுல நம்மளுக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம செலவு பண்றதை பொறுத்து தான் அது ஒவ்வொருத்தங்களுக்கும் டிஃபரா இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா 15,000 ரூபா நம்ம வச்சுக்கலாமே. 24 hours ஓடினதுக்கு 15,000 ரூபா, ஆவரேஜா 5,000 rupees உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7,000 ஓடினதுனாலதான் 5,000க்குள்ள நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நிக்காது. உங்களுக்கு ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபா அந்த மாதிரிதான் ஆவரேஜா நிற்கும். அது 3,000 ரூபா நின்றுச்சுனாக்கா நீங்க 24 hours ஓட்டுறதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுனாக்கா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் டெய்லி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். கணக்கு 1,500 ரூபா இல்ல 1,250 ரூபா ஆவரேஜா கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். 24 hours ஓட்டுறதா இருந்தாக்கா 5,000 rupeesக்கு மேல நீங்க ஏர்ன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரி ஓட்டினாதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க 2 டிரைவரை வச்சு ஓட்டுறது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். 2 டிரைவர் வச்சு ஓட்டினாக்கா நீங்க வண்டி நிக்காம ஓடும். அப்போ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் டபுள் ஆகும். ஆனா வண்டிக்கு கிலோமீட்டரும் டபுளா ஓடும். இப்போ நம்ம 7,000 ரூபா ஓடுதுனாக்கா 400 கிலோமீட்டர் மஸ்டா ஓடிடுது. 5,000 ரூபா ஓடுதுனாக்கா எப்படி உங்களுக்கு 300 கிலோமீட்டர் ஓடிடும். 300 கிலோமீட்டர் ஓடிடும். அது உங்களுக்கு டெய்லி ஓடுதுன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஏர்னிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் எப்படி நீங்க ஐடியா பண்ணி ஓட்டுவீங்க, ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட டைமிங் சென்டர் பாத்தீங்கன்னாக்கா 11 o'clock to 11 o'clock தான் ஓட்டுறது டே ஓட்டும்போது. அதுவே நம்ம 24 hours ஓட்டும் போது 11 o'clock to 11 o'clock தான் டைம். நம்ம சர்க்குலா ஓட்டும். அதுவே நம்ம காலையில 11 o'clock வரைக்கும் ஓட்டணும். அது ஓட்டாம நாம என்ன பண்றது, காலையில வீட்டு பக்கத்துல ஏரியாவில் எங்கேயாவது ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துச்சுனாக்கா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அது அந்த 11 o'clock வரைக்கும் நூல் பிடிச்செல்லாம் ஓட்டுறது கிடையாது. வீட்டுக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறமா ரிஸ்க் எடுத்து வெளியே போயிட்டு உள்ள வர்றதுக்கு வேஸ்ட் தானே. அதனால அப்படி ஓட்டுறது. சரி, இதுதான் இந்த வாரத்தோட ஏர்னிங்ஸ். உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஓடி இருக்கா இல்லையான்றது தெரியல. இந்த ஃபீல்ட்ல புதுசா வரவங்களுக்கும் இன்னும் வரதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கும் இது டெய்லி இருக்காதுன்றது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட வெக்கேஷனோட எண்டு. அதாவது வெக்கேஷன் முடிஞ்சு நம்மளுக்கு கடைசியா இது பண்ணிட்டாங்க. இதோட க்ளோஸ், மக்கள் கிட்ட இருக்கிற காசெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் டஃபா போகும். ஏன்னா ரொம்ப டஃபா போகும். இந்த 5,000 ரூபா ஓட்டுறதுக்கு நீங்க 24 hours ஓட்டினாலும் பத்தாதுன்ற நிலைமை வரும். அது மனசுல வச்சுக்கோங்க. ஓடுற டைம்ல நல்லா உட்காந்து ஓட்டி எடுத்துக்கங்க. வெக்கேஷன், முகூர்த்த நாள் அந்த மாதிரி டைம்ல உட்காந்து ஓட்டி சம்பாதிச்சுங்க. ஓடாத டைம்ல வெக்ஸ் ஆகிடாதீங்க. ஓடாத டைம்ல ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பாம ஓடுற டைம்ல ஓட்டிக்குங்க. ஏன்னா பிசினஸ் வரும்போது தான் நம்மளுக்கு காசு. மற்ற டைம் வரலைன்னு சொல்லிட்டு புலம்பக்கூடாது. அது எல்லா பிசினஸுமே அப்படிதானே. இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.